Dear students, today we are going to discuss about problems on Margo chain part 2. So last class la enna paathom, problems on Margo chain part 1 paathom. adala probability distribution after n step அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். அதாவது p power n equal to p power n minus 1 பவர்னு சொல்லக்கூடாது, p n minus 1 into capital P ன்னு கொடுத்துருந்தேன். ஸோ இதில் அதனுடைய கண்டினியூவேஷன் பார்க்கலாம். ஸோ டைட்டில் என்ன, ப்ராப்ளம்ஸ் ஆன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த மார்கோ செயின் பார்ட் 2 கண்டினியூவேஷன் ஆஃப் பார்ட் 1. ஸோ ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போம். த மேன் எய்தர் டிரைவ்ஸ் எ கார் ஆர் கேச்சஸ் எ ட்ரெயின் டு கோ டு ஆஃபீஸ் ஈச் டே. He never goes 2 days in a row by a train, but if he drives one day, then the next day he is just as likely to drive again as he is to travel by train. Now suppose that on the first day of the week the man tossed a fair dice and drive to work. If 6 appeared, find the probability that he takes a train on the third day, the probability that he drives to work in the long run. இது நிறைய டைமில் யூனிவர்சிட்டி கொஷினாக வந்திருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ் இல்லை ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தியரி படிக்கிற ரெண்டு சப்ஜெக்ட்டுக்குமே இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். ஸோ இது என்னன்றதை பார்ப்போம். எ மேன் டிரைவ்ஸ் எ கார் ஆர் கேச்சஸ் எ ட்ரெயின். ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எய்தர் காரில் போகிறாரு இல்லைன்னா ட்ரெயினில் போகிறாரு. ஸோ ஒரு நாள் ட்ரெயினில் போனால் நெக்ஸ்ட் டே இவர் வந்து ட்ரெயினில் போக மாட்டார். பட் ஒரு நாள் காரில் போனால் நெக்ஸ்ட் டேவும் காரில் போகலாம் இல்லை ட்ரெயினில் போகலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு பார்ப்போம். இதனுடைய ஸ்டேட்ஸ் எல்லாம் என்னென்ன, ட்ரெயின் இல்லைனா கார், இந்த ரெண்டு தான் ஸ்டேட்டு. ஸோ ஸ்டேட்டுங்கிறது எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்என், அந்த ப்ராசஸோட வேல்யூஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஸ்டேட்ஸுன்னு எழுதிக்கணும். ஸோ சில பாயிண்ட்ஸ் வந்து நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவேன், அது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு நாள் ட்ரெயினில் போனால் நெக்ஸ்ட்டு டே வந்து அவர் ட்ரெயினில் போக மாட்டார். ஸோ அதனால் ஒரு நாள் ட்ரெயினில் போனால் நெக்ஸ்ட் டே ட்ரெயினில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு நாள் ட்ரெயினில் போனால் நெக்ஸ்ட் டே இதில் மட்டும்தான் அவர் போவார், காரில் மட்டும்தான் போவார். அதனால் அதனுடைய ப்ராபபிலிட்டி 1. ஸோ எப்போவுமே ஒரு ப்ராபபிலிட்டி சர்டைன் ப்ராபபிலிட்டியாக இருந்தால் அதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1ஆக இருக்கும். அதாவது தேர் இஸ் நோ அதர் பாசிபிள் இருக்கணும், வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லாமல் இருந்தால் அதனுடைய ப்ராபபிலிட்டி வந்து 1. பட்டு ஒரு நாள் காரில் போனால் நெக்ஸ்ட் டே அவர் வந்து ட்ரெயினில் போவார், இல்லைனா கார்லேயே கூட போவார். அப்போது ரெண்டுத்துக்கான ப்ராபபிலிட்டி ஈக்குவலாக இருக்கும். அதாவது ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1/2, ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1/2. ஃபஸ்ட்டு டே காரில் போனால் நெக்ஸ்ட் டே ட்ரெயினில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2. ஃபஸ்ட்டு டே காரில் போனால் நெக்ஸ்ட் டேவும் காரில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதை பேஸ் பண்ணி இந்த டயக்ராம் பேர் என்ன, டிரான்சிஷன் டயக்ராம்னு பேர். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிபிஎம் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் எப்படின்னு பார்ப்போம். த ட்ராவல் பேட்டர்ன் ஆஃப் இஸ் எ மார்கோ செயின் வித் ஸ்டேட் ஸ்பேஸ். ஸ்டேட் ஸ்பேஸ் என்னது, வேல்யூஸ் ஆஃப் எக்ஸனுக்கு பேர் தான் ஸ்டேட் ஸ்பேஸ், இல்லைனா சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லலாம், ஈஸியாக சிம்பிளாக ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லலாம். ட்ரெயின் அண்டு கார் தான் ஸ்டேட்ஸு. த டிபிஎம் ஆஃப் த செயின் இஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் பாருங்கள். பி ஈக்குவல் டு இங்கே ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்ஸன், அதாவது இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்ஸ் இங்கே வரணும், ஃப்யூச்சர் ஸ்டேட்ஸ் இங்கே வரணும். இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் என்னென்னலாம் ஸ்டேட் வருதோ அதே தான் ஃப்யூச்சர் ஸ்டேட்லேயும் வரணும். ஸோ முதல் நாள் ட்ரெயினில் போனால் நெக்ஸ்ட் டே ட்ரெயினில் அவர் போக மாட்டார், அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0. ஃபஸ்ட்டு டே ட்ரெயினில் போனால் நெக்ஸ்ட் டே காரில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டே காரில் போனால் நெக்ஸ்ட் டே ட்ரெயினில் போகலாம், இல்லைனா நெக்ஸ்ட் டே கார்லேயும் போகலாம். அதனால் அது வந்து 1/2 போட்டுக்கலாம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும், நம்ம இனிஷியல் ப்ராபபிலிட்டி. ஸோ இனிஷியல் ப்ராபபிலிட்டி என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட் டே ஆஃப் த வீக் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டையை டாஸ் பண்ணுறாரு.
அதில் 6 அப்பியர் ஆனால் அவர் வந்து காரில் போவார். ஸோ 6 அப்பியர் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 1/6. ஒரு டை வந்து எடுத்து போட்டால் அதனுடைய பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கும்? 1 2 3 4 5 6 6 பாசிபிலிட்டி. ப்ராபபிலிட்டி ஆஃப் 6 அப்பியர் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? 1/6. ஈக்குவலி ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம் இது. ஸோ ஃபஸ்ட் டே ஆஃப் த வீக் இது. அப்போது ட்ரெயினில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி, காரில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1/6. ட்ரெயினில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1 - 1/6 5/6. இப்போது இதான் ரீசன் சொல்கிறாங்க. சின்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராவலிங் பை எ கார், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 6 in the toss of the dice, that is equal to 1/6, and the probability of traveling by train is 5/6. இதுதான் இனிஷியல் ப்ராபபிலிட்டி. அப்போ இதுதான் ஃபஸ்ட் டே ஆஃப் த வீக். இது வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் த வீக். அப்போ செகண்ட் டே ஆஃப் த வீக் என்னது? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப்டர் ஒன் ஸ்டெப். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப்டர் ஒன் ஸ்டெப்போட ஃபார்முலா என்ன? P1 equal to, ஸோ இதை P1ன்னு எடுக்கிறோம். ஆக்சுவலாக இதை P0ன்னு எடுத்துருக்கணும். P0ன்னு எடுக்கல. இங்கே சின்ன சேஞ்சஸ் இன் நோட்டேஷன். P1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ P2 என்ன? P1 × P. இது வந்து பேசிக் ஃபார்முலா தான். லாஸ்ட்டு கிளாஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ P1ங்கிறது என்னது? 5/6 1/6. இதான் இங்கே கொடுத்துருக்கு 5/6 1/6. இந்த Pங்கிறது என்னது? TPM. ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப்டர் 2 ஸ்டெப்ஸ் வந்து இனிஷியல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனையும் டிபிஎம்மையும் மல்டிபிள் பண்ணால் வரதான் வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப்டர் ஒன் ஸ்டெப், நாட் ஆஃப்டர் 2 ஸ்டெப். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப்டர் ஒன் ஸ்டெப் இஸ் 1/12 11/12. ஸோ இந்த 1/12 11/12 எப்படி வருது? இந்த 5/6 × 0 மல்டிபிள் பண்ணால் 0, 1/6 × 1/2 இதை மல்டிபிள் பண்ணால் 1/12. இதை நம்ம செகண்ட் வந்து நம்ம டைரெக்டாகவே எழுதிடலாம். ஏன்னா இது 1 - 1/12 11/12ன்னு வந்துடும். அப்போ தேர்ட் டே ஆஃப் த வீக் பார்ப்போம். தேர்ட் டே ஆஃப் த வீக்குன்னா P3 = P2 × P. இப்போ லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம். P2 வேல்யூ என்னது? 1/12 11/12. இந்த கேபிட்டல் Pங்கிறது என்னது? டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். that is equal to 11/24 13/24. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1/12 × 0 எவ்வளோ? 0 + 11/12 × 1/2. ஸோ இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் டவுட் இருந்தால் அது ஒரு கிளாஸில் நான் சொல்லித்தரேன். த மேன் ட்ராவல் பை ட்ரெயின் ஆன் த தேர்ட் டே ஆஃப் த வீக். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து இந்த ஆர்டரை மாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது? ட்ரெயின். செகண்ட் இருக்கிறது என்னது? கார். அப்போது தேர்ட் டே ஆஃப் த வீக்கில் ட்ரெயினில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 11/24. அப்போது இன்னொரு கொஷினும் இருக்குது இதில். என்ன கொஷின்னு? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இ ட்ராவல் பை கார் இந்த லாங் ரன்னுன்னு வருது. இந்த லாங் ரன்னுன்னு சொன்னால் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் பேர். அதுக்கான ஃபார்முலா என்னது? π bar = π bar × P. இப்போ π = π1 π2ன்னு எடுத்துக்கோங்க. பி த லிமிட்டிங் ஃபார்ம் ஆஃப் த ஸ்டேட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த மார்கோ செயின். ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்தோம்னா பை த ப்ராப்பர்ட்டி πP = π. ஸோ இது சம்டைம்ஸ் π bar = π bar × Pன்னு எடுப்பாங்க. பட் இந்த இடத்துல P = πன்னு எடுத்திருக்காங்க. பையோட வேல்யூ என்ன? 2 ஸ்டேட் இருக்குது. ட்ரெயினுக்கு இது ட்ரெயினுக்கான ஸ்டேட்டு, இது காருக்கான ஸ்டேட்டு. ஸோ இப்போ இதோட ட்ரெயினுக்கான வேல்யூ இது, காருக்கான வேல்யூ இது. π1ங்கிறது ட்ரெயினுக்கான வேல்யூ, π2ங்கிறது காருக்கான வேல்யூ. ஸ்டேட்னு சொல்லக்கூடாது. ஸ்டேட்டுன்றது ட்ரெயின் அண்ட் கார் தான். ஸோ இப்போது π1 π2 இது Pங்கிறது என்னது? டிபிஎம். டிபிஎம் நம்மளுக்கு தெரியும். 0 1 1/2 1/2 போன ஸ்லைடில் பார்த்தோம். இப்போது π1 π2. இப்போ இந்த பையோட வேல்யூ என்ன அப்படின்னா, இப்போ இன்கேஸ் 3 ஸ்டேட்ஸாக இருந்தால் எப்படி எடுப்போம்? π1 π2 π3ன்னு எடுப்போம். 4 ஸ்டேட்ஸாக இருந்தால் π1 π2 π3 π4ன்னு எடுப்போம். நெக்ஸ்ட் அது எப்படி ஃபைன் பண்ணணும்னு பார்க்கலாம். π1 π2 = 0 1/2 1/2 π1 π2. இப்போ ரெண்டு பக்கமும் ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணால் என்ன வருது? 1/2 π2 = π1ன்னு வரும். அதாவது π1
இதனோட இதை மல்டிபிள் பண்ணால் 0 ஆகிடும். பை டு 1/2. அப்போ 1/2 இன்ட்டு பை டூ ஈக்குவல் டு பை ஒன்னு வரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு என்னதுன்னு பை 1 இன்ட்டு 1/2 பை டூ ஈக்குவல் டு பை டூ. ரெண்டு பக்கமும் வந்து ஈக்குவேட் பண்ணுங்கள் இதை. அதாவது பை 1 இன்ட்டு 1 பை 1 ப்ளஸ் பை 2 இன்ட்டு 1/2 1/2 பை டூ தட் இஸ் ஈக்குவல் டு பை டூ. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. உங்களுக்கு சைமில்டேனியஸ் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? பை 1 ஈக்குவல் டு 1/3 பை 2 ஈக்குவல் டு 2/3. பட் பையை என்னன்னு எடுத்த நம்ம? ஆமாம், பை 1 பை 2ன்னு எடுத்தோம். இப்போ பை 1ஓட வேல்யூ, பை 1 என்ன எதுக்கான வேல்யூ? ட்ரெயினுக்கான வேல்யூ. பை 2ங்கிறது காருக்கான வேல்யூ இல்லையா? அப்போது த ப்ராபபிலிட்டி த மேன் ட்ராவல் பை எ கார் இந்த லாங் ரன் வந்து என்ன வரும்? 2/3ன்னு வரும். செகண்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம். செகண்ட் ப்ராப்ளம்னா எ சேல்ஸ்மேன்ஸ் டெரிட்டரி கன்சிஸ்ட் ஆஃப் 3 cities ஏபி அண்டு சி. ஈ நெவர் செல்ஸ் இன் த சேம் சிட்டி ஆன் த சக்ஸஸிவ் டேஸ். ஸோ ஒரு சேல்ஸ்மேன் என்ன பண்ணுறாரு? 3 சிட்டிஸுக்கு போகிறாரு. ஆனால் முதல் நாள் ஏவில் வந்து சேல் பண்ணார்னா நெக்ஸ்ட் நாளும் அதே சிட்டிக்கு அவர் போக மாட்டார். கன்சிக்யூட்டிவாக 2 days அவர் வந்து ஒரே சிட்டிக்கு போக மாட்டார். அதுதான் இது சொல்கிறாங்க. ஈ நெவர் செல்ஸ் இன் த சேம் சிட்டி ஆன் சக்ஸஸிவ் டேஸ். இஃப் ஈ செல்ஸ் இன் சிட்டி ஏ தென் த நெக்ஸ்ட் டே ஈ செல்ஸ் இன் சிட்டி பி. ஸோ ஒரு நாள் அவர் சிட்டி ஏவில் சேல் பண்ணால் நெக்ஸ்ட் டே அவர் இந்த சிட்டி பிக்கு போவார். அவவர் இஃப் ஈ செல்ஸ் எய்தர் இன் பிஆர்சி. ஸோ முதல் நாள் பிஆர்சி என்ற சிட்டியில் அவர் வந்து சேல் பண்ணார்னா நெக்ஸ்ட் டேவில் என்ன பண்ணுவார்? டபுள் மடங்காக சிட்டி ஏவில் வந்து சேல் பண்ணுவார். அதாவது என்ன சொல்கிறாங்க? முதல் நாள் வந்து பிஆர்சியில் 10 ரூபாய்க்கு அவர் வந்து சேல் பண்ணியிருந்தால் நெக்ஸ்ட் டே வந்து எவ்வளோவுக்கு சிட்டி ஏவில் சேல் பண்ணுவார்? 20 ரூபாய்க்கு சேல் பண்ணுவார். ஹவு ஆஃபன் டஸ் ஈ செல்ஸ் இன் ஈச் சிட்டிஸ் இன் த ஸ்டடி ஸ்டேட். ஆக்சுவலாக இந்த ஸ்டடி ஸ்டேட் வந்தாலே லாங் ரன் ப்ராபபிலிட்டின்னு பேர். அதாவது பை பார் ஈக்குவல் டு பை பார் இன்ட்டு பிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இதுக்கான சொல்யூஷன் பார்ப்போம். எத்தனை சிட்டி இருக்குது? 3 சிட்டி இருக்குது. ஏபிசிங்கிற 3 சிட்டி இருக்குது. முதல் நாள் ஏவில் சேல் பண்ணார்னா அதான் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கு. இஃப் ஈ செல்ஸ் இன் சிட்டி ஏ தென் நெக்ஸ்ட் டே செல் இன் சிட்டி பி. ஸோ முதல் நாள் சிட்டி ஏவில் சேல் பண்ணுறாரு, நெக்ஸ்ட் டே சிட்டி பியில் போயிட்டு சேல் பண்ணுறாரு. ஸோ முதல் நாள் சிட்டி பியில் சேல் பண்ணால் நெக்ஸ்ட் டே சிட்டி ஏவில் போயிட்டு டபுள் மடங்காக சேல் பண்ணுவார். எதில் சேல் பண்ணுறத விட? பியில் சேல் பண்ணுறத விட. அப்போ அதனுடைய ப்ராபபிலிட்டி மொத்தம் 3 times. அதில் முதல் நாள் பியில் சேல் பண்ணால் நெக்ஸ்ட் டே ஏவில் சேல் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 2/3. அதே மாதிரி முதல் நாள் சிஇல்ன்ற சிட்டியில் சேல் பண்ணால் நெக்ஸ்ட் டே சிட்டி ஏவில் சேல் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ? 2/3. ஸோ அப்போ மீதி இருக்கிற ப்ராபபிலிட்டிஸை நம்ம எழுதிடலாம். ஸோ முதல் நாள் சியில் சேல் பண்ணால் நெக்ஸ்ட் டே பியில் எவ்வளோ சேல் பண்ணுவார்? 1/3 சேல் பண்ணுவார். பி அண்டு சியில் ஈக்குவலாக சேல் பண்ணுவார். அதே மாதிரி முதல் நாள் சிட்டி பியில் சேல் பண்ணால் நெக்ஸ்ட் டே சிட்டி சியில் சேல் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ? 1/3. ஸோ இதுதான் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். இதை பேஸ் பண்ணி எப்படி ஃபார்மேஷன் ஆஃப் டிபிஎம் எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு பார்ப்போம். அப்போ இதனுடைய ஸ்டேட்ஸ் எல்லாம் என்னென்ன? வேல்யூஸ் ஆஃப் எக்ஸன், அந்த வேல்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கீங்க? ஏபிசிங்கிற 3 ஸ்டேட்ஸ் இருக்குது, 3 சிட்டிஸ். அப்போ டிபிஎம் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? முதல்ல இங்கே என்ன எழுதுகிறோம்? ப்ரெசன்ட் ஸ்டேட்ஸ் இங்கே எழுதுகிறோம், ஃப்யூச்சர் ஸ்டேட்ஸ் இங்கே எழுதுகிறோம். ப்ரெசன்ட் ஸ்டேட்ஸு ஏபிசி, ஃப்யூச்சர் ஸ்டேட்ஸ் ஏபிசி. இப்போ இதை எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் பாருங்கள். முதல் நாள் ஏவில் சேல் பண்ணால் நெக்ஸ்ட் டே வந்து அவர் பியில் மட்டும்தான் சேல் பண்ணுவார். மற்ற 2 வேல்யூஸ் வந்து 0 ஆகிடும். அண்டு டைகோனல் வேல்யூ 0வாக இருக்குது பாருங்கள். அதாவது அதனுடைய மீனிங் என்னென்னா, முதல் நாள் ஏவில் சேல் பண்ணால் நெக்ஸ்ட் டே ஏவில் சேல் பண்ண மாட்டார். முதல் நாள் பியில் சேல் பண்ணால் நெக்ஸ்ட் டே பியில் சேல் பண்ண மாட்டார். சியில் சேல் பண்ணால் நெக்ஸ்ட் டேவும் சியில் சேல் பண்ண மாட்டார். ஸோ இப்போது டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி டயக்ராமை பேஸ் பண்ணி நம்ம இந்த மேட்ரிக்ஸ் எழுதணும்னா, முதல் நாள் பியில் சேல் பண்ணோம்னா
நெக்ஸ்ட் டே ஏவில் ட்வைஸாக சேல் பண்ணுவார். அதனோட ப்ராபபிலிட்டி எவ்வளோ பாருங்கள். முதல் நாள் பியில் சேல் பண்ணால் நெக்ஸ்ட் டே சியில் சேல் பண்ணது ப்ராபபிலிட்டி எவ்வளோ 1/3. பட் அதை விட ட்வைஸாக இந்த இடத்துல சேல் பண்ணுவார். அதனால் இது வந்து என்னென்னு எழுதலாம் 2/3ன்னு எழுதலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி சிட்டி சிஇக்கும் நம்ம எழுதிக்கலாம். லாங் ரன்னும் போது அதனுடைய ஃபார்முலா என்ன சொன்னோம் இல்லையா, π பார் ஈக்குவல் டு π பார் இன்ட்டு பின்னு. இந்த π பாரை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா π1 π2 π3ன்னு எடுக்கலாம். அதுக்கு பதிலாக 3 ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லையா, π1 π2 1 மைனஸ் π1 மைனஸ் π2ன்னு எடுத்துக்கலாம். ஏன் π1 π2 1 மைனஸ் π1 π2 π1 π2 π3னா 3 ஈக்குவேஷன் ஆகிடும். பட்டு நம்ம ஒரு வேரியபிள் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். எப்படி இந்த தேர்ட் வேல்யூ வந்து 1 மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ் இல்லையா. அதனால் இதை π1 π2ன்னு எடுத்துக்கின்னு தேர்ட் வேல்யூ வந்து 1 மைனஸ் π1 மைனஸ் π2. இப்போ ரோ டோட்டல் பாருங்கள் 1ன்னு வரும். இங்கே இது π1 ப்ளஸ் π2 ப்ளஸ் 1 மைனஸ் π1 மைனஸ் π2ன்னு வரும். அப்போ π1 π2 கேன்சல் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். ஸோ அந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும், நம்மளுக்கு ஒரு வேரியபிளும் ரெடியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து P இஸ் த ஒன் ஸ்டெப் டிபிஎம். ஸோ ஒன் ஸ்டெப் டிபிஎம் எப்படி ஃபார்ம் பண்ணுறது லாஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பை பார் ஈக்குவல் டு இந்த பை பாரோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்கேன். அந்த பை பார் எடுத்து அப்படியே இங்கே எழுதிங்க. அப்புறம் பை பார் இன்ட்டு பி, இந்த பை பார் அப்படியே எடுத்து எழுதிங்க. இன்ட்டு பிங்கிறது டிபிஎம். ஸோ இப்போ இந்த ரெண்டு இதுவும் வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஈக்குவேட் பண்ணோம்னா என்ன வரும் நம்மளுக்கு, π1 ஈக்குவல் டு இந்த π1ஓட எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணி ஈக்குவேட் பண்ணால் π1 இன்ட்டு 0 0 π2 இன்ட்டு 2/3 இங்கே பாருங்கள் 2/2/3 ப்ளஸ் 2 இன்ட்டு 2/3 இன்ட்டு 1 மைனஸ் π1 மைனஸ் π2. ஸோ இந்த வேல்யூ வரும். அதுக்கடுத்து வந்து செகண்ட் ஈக்குவேஷன் π2. ஸோ இப்போ இதில் π1 π2 ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணி வர்றது வந்து என்னது, π1 ஈக்குவல் டு 2/5ன்னு வரும், π2 ஈக்குவல் டு 9/20. அப்போ 1 மைனஸ் π1 மைனஸ் π2 ஈக்குவல் டு 3/20ன்னு வரும். அப்போ பை பார் ஈஸியாக நம்ம எழுதிடலாம். இப்போ 2/5 9/20 3/20. பட் நம்மளோட கொஷின் என்ன, சிட்டி ஏவில் எவ்வளோ சேல் பண்ணுவார், சிட்டி பியில் எவ்வளோ சேல் பண்ணுவார், சிட்டி சியில் இந்த லாங் ரன்னில் எவ்வளோ டைம் வந்து அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார்ன்றத பார்க்கலாம். அதாவது 40% ஆஃப் த டைம் வந்து சிட்டி ஏவிலையும் 45% ஆஃப் த டைம் வந்து சிட்டி பியிலையும் 15% ஆஃப் த டைம் வந்து சிட்டி சியிலையும் அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார். ஓகேவா. ஸோ இதான் வந்து சிம்பிளாக 2 ப்ராப்ளம்ஸை வந்து பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் ஆன் மார்கோ செயின் பார்ட் 2 பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாருங்கள், 2 ப்ராப்ளம் வந்து நான் ப்ராப்ளம்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்ன்னு கொடுத்துருக்கேன். 2 ப்ராப்ளம்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இந்த 2 ப்ராப்ளத்தையும் நீங்கள் வந்து போட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்டை வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி.